தீபாவளி முடிந்த 2வது நாள் அல்லது 3வது நாள் கலந்து கொண்டிருக்கிறேன். முறையாக இந்த பண்டிகை குடிநீர் பிரச்சனை இருந்தது. 95-96 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியேற்ற பொழுது அன்றைய சூழ்நிலை நமது பாலகிருஷ்ண அவர்களும் நமது கண்ணாடி பாலகிருஷ்ண அவர்களும் பாலகிருஷ்ண அவர்களும் மாடசாமி அவர்களும் தொடர்பு கொண்டு கான்கிரீட் தண்ணீர் போன்றவை எல்லாம் இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக போட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த ஆண்டு 2001 ஆண்டு அமோக வெற்றி பெற்று அமைச்சராக வாய்ப்பு நீங்கள் தந்தீர்கள். அதேபோல் அடுத்த முத்துக்குமார் அவர்கள் இங்கே பேரூராட்சி தலைவராக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னை ஊக்கப்படுத்திக் கொண்டு அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து மக்களுடைய மனதில் நீங்காத இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நம்மகிட்ட 5 ஆண்டு கால ஆட்சி நடந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும். விலைவாசி ஏற்றம், அரிசி விலை ஏற்றம், பருப்பு விலை ஏற்றம், சொத்து வரி ஏற்றம், அதற்கு மேலாக மின்சார கட்டணம் உயர்வு, அதற்கு மேலாக பத்திரப்பதித்துறையிலே கடுமையான ஊழல். இன்றைய சூழ்நிலையிலே நமது மாவட்டத்திலே பாலியல் குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. கஞ்சாவை எடுத்துக்கொண்டு 2 வயது சிறுவன் 2 வயது சிறுவன் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிவிட்டார். எப்படி என்றால் அவர் ஒருவரிடம் சென்று சின்ன பையன் கூட கொடுத்து போயிருக்காங்க, அவனுக்கு கஞ்சாவை கொடுத்துருக்காங்க. அவன் கஞ்சாவை தெரியாம சின்ன மிட்டாய் இருந்துச்சு சாப்பிட்டுட்டான். அவன் ஒருத்தர் வந்து ஒரு மூதாட்டியிடம் பாலியல் செய்து கொண்டு இருக்கிற அந்த பையன் சேர்த்து போலீஸ் கூட்டு போயிட்டாங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலை இந்த அரசு. பள்ளி வாசலெல்லாம் விழிப்புணர்வு கொண்டாடுகிறோம். எனவே இந்த கஞ்சாவை ஒழிக்க தவறிய இந்த அரசை உடனடியாக நாம் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அரசு தொடர்ந்து நீடிக்கக்கூடாது. முக்கியமாக இன்றைய தினம் உங்களுக்கு நன்றாக தெரியும் தங்கத்தின் விலை எவ்வளவு உயர்ந்து விட்டது என்று. இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எல்லா குடும்பங்களுக்கும் தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த தங்கத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதற்கு மேலாக பள்ளியில் சிலருடைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள், அதையும் ரத்து செய்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் முதியோர்களுடைய பென்ஷனையும் நிறுத்தி விட்டார்கள். இப்பொழுது கடைசி நேரத்தில் லேப்டாப் கொடுப்பேன் என்று சொல்லி பல பகுதிகளில் லேப்டாப் கொடுத்துக்கிறதாக சொல்லி 1 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்கோம். நாம் 78 லட்சம் லேப்டாப்பை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொடுக்கிறார்கள். அம்மா அவருடைய சாதனையிலே பெண்களுடைய முக்கிய பங்கு இருக்கும். மிக்சி, கிரைண்டர், ஃபேன் போன்றவற்றையும் கொடுத்தது அம்மா அவர்கள். ஆக நமது எடப்பாடி அவர்கள் நீட்டிலே ரத்து செய்ய திமுக ஏமாற்றி கொண்டிருக்கும் போது கூட 7.5% இடஒதுக்கீடு பெற்றுத்தந்து ஏழை மாணவன் பள்ளியில மாணவன் பள்ளி படிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவர் நமது எடப்பாடி என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. உங்கள் பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களும், அருமை சகோதரர் நமது மந்திரி அவர்களும், அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒன்றிய தலைவர் அவர்களும், பத்மநாபன் அவர்களும் எங்களுடன் இந்த திட்டப்பணத்தை கலந்து கொண்டிருக்கார்கள். உங்களை சந்திப்பதை நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் கொடுங்க, நீங்க போகணும்னு பட்டு நமக்கு தான் முதல் பேர் என் பேர் தான் நினைக்கலாம். எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு பொன்னான வாக்குகளை வெற்றி அள்ளித்தது அமல் வெற்றி வருமாறு உங்களை அன்பு கேட்டுள்ளேன். இப்பொழுது பெற்றான நம்ம வேட்பாளரை பத்தி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஆளு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெயிச்சாச்சு. நீ நம்ம வந்து அமைச்சராக்கி அளவு பார்க்கக்கூடிய ஒரு வேலை மட்டும் தான் நமக்கு இருக்கு. அதே போல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாருனாலும் இருக்கட்டு, திமுக இருந்து ஒரு வேட்பாளரை வாடகைக்கு வாங்கி விட்டுருக்காங்க. அவரை பத்தி ஒரு 2 விஷயம் தான். புத்தளத்துல அவருடைய பகுதியில காமராஜருக்கு செலவைக்கணும்னு சொல்லி அங்க உள்ள பகுதி மக்கள் எல்லாம் போராட்டம் செஞ்சு ஒரு பெரிய தீர்மானம் போட்ட போது அதை நிறுத்தி வைத்து அவர் மேயரா ஆனதுக்கு அப்புறம் அதே இடத்துல கலைஞருக்கு செலவச்சிருக்காரு. அந்த நகருக்கு பேரையும் ஸ்டாலின் நகரா மாத்திருக்காரு. அப்ப இவங்க வந்து அந்த குடும்ப அரசியல், அந்த கருணாநிதி குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கணும், அடுத்த தேர்தலில் சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் கலைஞர் சிலையை வச்சு தேர்தலில் கன்னியாகுமரி நாகர்கோயில நின்னா தோத்துருவோம், ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கன்னியாகுமரியில போய் தெரியாதனமா வந்து நின்றுகிட்டாரு. கண்டிப்பா தோக்கதான் போறாரு. காமராஜரை புறக்கணித்தவரை இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அவரை புறக்கணிக்க வேண்டும், டெபாசிட் கூட வாங்க வைக்காம அவரை ஓட வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணனை வெற்றியடைய செய்யணும்.
23ஆம் தேதி நம்ம தேர்தல் நேரத்துல ரெட்டால சின்னம் 1ஆம் நம்பர் சின்னத்துல வாக்களித்து அவங்க வந்து அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் என்று சொல்லி வாய்ப்பளிக்கிறமே நன்றி விடுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆர்வாய்மொழி இணைசபுரம் பகுதியில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள் இந்த 23ஆம் தேதி நமக்கு வந்து ஓட்டு இன்னைக்கு வந்து வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க. சண்டே அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து சண்டேனால இன்னைக்கு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதுல வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. கூட வந்து நம்மளுடைய கணேசபுரம் பகுதி பாரதிய ஜனதா கட்சி நண்பர் மணிகண்டன் மற்றும் அண்ணன் சிவானன் மற்றும் காமராஜ் அண்ணன் மற்றும் முக்கிய தலைவர் பத்மநாபன் அவர்கள் மற்றும் ஸ்ரீமுருகன் ஸ்ரீமுருகன் ஆமா முக்கியமான ஆளாக ஸ்ரீமுருகன் அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா அத்தனை நண்பர்களுக்கும் மற்றும் என்னுடன் வந்திருக்கின்ற எங்க அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் லதா ராமச்சந்திரன் முன்னாள் ஆளூர் பேரூராட்சி தலைவி லதா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் லதா சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் சுதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்க அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் இன்னொரு ஒரே பாலகிருஷ்ணனுக்கும் எங்க பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் பழனி அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ஜங்கிலி கடனுக்கும் அங்க வாப்பா மனோகரன் அவர்களுக்கும் அங்க போய் பிள்ளாடிக்க மனோகரன் அவர்களுக்கும் வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா சாரி. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரவாய்மொழியில கணேசபுரம் பகுதி வந்து அண்ணாச்சி தீபாவளினா எங்க இருந்தாலும் சரி